நமஸ்காரம். இந்த வீடியோல சுமங்கலி பிரார்த்தனைக்கான 13 வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது ஜெனரல் கைட்லைன்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன். எந்த ஊர் பூர்வீகமா இருந்தாலும், எந்த பிரிவினராக இருந்தாலும் பொதுவா எல்லோரும் பின்பற்ற வேண்டிய அடிப்படை நெறிமுறைகள் என்னன்னு இதுல தெரிஞ்சுக்கலாம். குடும்பங்கள்ல சுமங்கலி பிரார்த்தனை செய்யும் முறைகளில், அதாவது ப்ரொசீஜர்ல வித்தியாசம் இருக்கலாம், ஆனா அடிப்படைகள் மாறாது. ஏற்கனவே தஞ்சாவூர், திருநெல்வேலி சுமங்கலி பிரார்த்தனை முறைகள் பத்தி வீடியோஸ் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழிகாட்டு முறைகளில் முதலாவதா, சுமங்கலிகளாக சாப்பிட வருபவர்கள் அல்லது வீட்டு உறவினர்கள் என யாராக இருந்தாலும் ஒத்தப்படையில தான் இலைகள் எண்ணிக்கை இருக்க வேண்டும். அதாவது சுவாமி இலைகளுடன் கன்னியா பெண்ணின் இலையும் சேர்த்து 5, 7, 9 என இருக்க வேண்டும். இரண்டாவது, சுமங்கலி பிரார்த்தனைக்கு ஒரு நாள் முன்னாடி யாரெல்லாம் இலைகளில் உட்கார போகிறார்களோ அவர்கள் வீட்டிற்கு சென்று மஞ்சள், குங்குமம், எண்ணெய், சீக்காய் கொடுத்து அழைக்க வேண்டும். மூணாவது, சுமங்கலிகள் வீட்டுக்கு வந்தவுடன் அவர்கள் கைகளில் மஞ்சள் கொடுத்து, கை கால் அலம்பி வந்ததும் பூ கொடுத்து உட்கார வைக்க வேண்டும். நாலாவது, சுவாமி பலகையில வைக்கப்படும் புடவை, ரவிக்கை மற்றும் பாவாடைகள் புதிதாக வாங்க வேண்டும். பொதுவா சுமங்கலி பிரார்த்தனை நாளுக்கு 2 நாள் முன்னாடி வாங்கறது நல்லது. கருப்பு நிறத்தை கண்டிப்பா தவிர்க்கணும். பொதுவாக மஞ்சள், பொன் மஞ்சள், சிவப்பு, பச்சை, மாந்துளிர், ரோஸ் நிறங்கள்ல புடவை, ரவிக்கை மற்றும் பாவாடைகள் எடுப்பது சிறந்தது. கரும் பச்சை, கரும் சிவப்பு நிறங்களை தவிர்க்கணும். ஐந்தாவது, வீட்டு வாசல்ல மாக்கோல போட்டு செம்மண்ணிட்டு மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். எந்த கூடத்துல சுமங்கலிகளை உட்கார வைக்க போறோமோ அந்த இடத்தை சுத்தம் செய்து கிழக்கு நோக்கி நடுவில் சுவற்றின் பக்கமாக 2 மணக்கோலங்கள் போட வேண்டும். ஆறாவது, சுமங்கலி பிரார்த்தனை அன்னைக்கு காலையில தான் குளிச்சு மடியாக இருக்கும் வீட்டு நாட்டு பெண்கள் பலகைகளில் பொடிக்கோலம் போட்டு புடவை, ரவிக்கை மற்றும் பாவாடைகளை வைத்து எண்ணெய் சீக்காய் தெளித்து புடவை, ரவிக்கை, பாவாடைகளை நனைத்து உலர்த்தி அவரவர் குடும்ப வழக்கப்படி மடிச்சு மணக்கோலங்கள் மேல் மாக்கோலம் போட்ட மனைகளில் வைத்து மஞ்சள், குங்குமம் இட்டு பூமாலைகள் மற்றும் ஆபரணங்கள் சூட்டணும். புடவையை மடிக்கும் போது தரையில் படாம மடிக்கணும். ஏழாவது, ஒரு கண்ணாடியை சுவற்றின் பக்கமாக சாய்த்து வைத்து அதற்கும் சந்தன, குங்குமம் இட்டு பூக்கள், ஆபரணங்கள் சூட்ட வேண்டும். எட்டாவது, கல்யாண பொண்ணுகளா இருந்தா பெண்ணிற்கு வாங்கிய நகைகள், மாங்கல்யம் உட்பட அனைத்தையும் அந்த புடவை கலத்தில் வைப்பது நல்லது. இதேபோல் பாவாடை கலத்தையும் அலங்கரிக்க வேண்டும். 9வது, சுவாமி பலகையின் அருகில் ஒரு சிறிய சொம்பு இல்ல கிண்ணத்துல நீர்மோர், பானகம், சுக்கு, வெல்ல உருண்டை வைக்கணும். சில குடும்பங்களில் ஒரு சொம்பில் ஜலம் வைக்கிறதும் வழக்கம். இது தவிர தாம்பாளங்களில் வெற்றிலை, பாக்கு, தேங்காய், பழம், மஞ்சள் கிழங்கு, அரைத்த மருதாணி, கண்ணாடி, வளையல், சீப்பு வைப்பது வழக்கம். 10வது, சில குடும்பங்களில் சுவாமி இலையின் அருகில் விளக்கு ஏற்றும் பழக்கமும் உண்டு. 11வது, சுமங்கலிகளாக உட்கார வருபவர்கள் அவரவர் குடும்ப வழக்கப்படி 9 அல்லது 8 கஜ மடிசார் புடவைகள் உடுத்தி இலையில் உட்கார வேண்டும். கன்னியா பெண்ணும் மடியாக இருக்க வேண்டும். 12வது, சுமங்கலிகளாக அமர்ந்தவர்கள் அன்று இரவு பலகாரம் மட்டுமே சாப்பிட வேண்டும். 13, சமையல்ல நாட்டு காய்கறிகள் மட்டுமே சேர்ப்பது நல்லது. கேரட், முள்ளங்கி, கத்திரிக்காய், கோஸ் தவிர்க்கணும். சமையலுக்கு தேவையான பொடிகள், ஊறுகாய் போன்றவற்றை அன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷா செய்யணும். அப்பளம் மற்றும் பெருங்காயம் சேர்க்க கூடாது. இந்த முறைகள் பெரும்பாலும் எல்லா குடும்பங்களிலும் பின்பற்றப்படுபவை. ஒரு சில குடும்பத்துல சிறிது மாற்றங்கள் இருக்கலாம். அதற்கேற்ப முறைகளை செய்யவும். உங்க குடும்பங்கள்ல இதுல சொல்லாத வேற ஏதாவது பொதுவான முறைகள் இருக்கா? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி.